இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே வந்து கத்திரிக்காய் தொக்கு பார்த்துருக்கோம். அதே மாதிரி புளிச்சக்கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி வந்து பாவக்காய் தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இந்த தொக்கு பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். 300 கிராம் அளவுக்கு பாவக்காயை நான் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 6 மீடியம் சைஸ் பாவக்காய் அளவுக்கு இருக்கும். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா அந்த பாவக்காவோட கலர் வந்து கொஞ்சம் டல்லாக லைட் க்ரீன் அளவுக்கு ஆகும். இந்த மாதிரி இருக்கும். அப்போது ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுடுங்க இந்த பாவக்காயை. இன்னொரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். தொக்குக்கு யூஸ்வலாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5-6 வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வதக்கி விட்டுடுங்க. இது கூட 6 பூண்டு பல்லு போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூட ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. ஒன்ஸ் கிளறிட்டு ஃப்ளேமை வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க. லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும் இல்லையா, அந்த ப்ரௌன் கலர் வர வரையிலும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைட்டாக வதங்கினோனையுமே ஆட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அந்த ஆனியனில் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்வீட்னஸ் வரும், லைட் ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும் போது. ஸோ அந்த ஸ்வீட்னஸ் வந்து இந்த தொக்குக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஸோ இப்போ ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாவக்காயை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கூட இந்த பாவக்காயை நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், அப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுங்க. ராஸ்மல் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குனிங்கன்னா போதும். அதே மாதிரி ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் இருக்கணுங்க, இல்லைன்னா வந்து கரிஞ்சு போயிடும், அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. இதில் உங்ககிட்ட சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கொத்தமல்லி தூளும், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூளும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு ஒரு 20 கிராம் இருக்க அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை ஜூஸ் நல்லா கரைச்சி இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி தண்ணி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கனால இது கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நார்மல் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியும் பச்சை தண்ணி இது எல்லாமே சேர்த்து ஒரு 2 கப் அளவுக்கு தாங்க இருக்கும். நான் இந்த பாகக்காய் குக் ஆகிறதுக்கு ஆட் பண்ணியிருக்க வாட்ரு. இதை வந்து மூடி வச்சுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ வந்து இதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சிலருக்கு பாகக்காய் தொக்கில் கொஞ்சமாக ஸ்வீட் இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி வேணுங்கிறவங்க கொஞ்சமாக வெல்லம் வேணால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லாவே திக்காக கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணுற தொக்கு எல்லாமே வந்து ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கொஞ்சமாக ஜீரகத்தையும் வெந்தயத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து இது மேலே லைட்டாக தூவி விட்டு நல்லா கலந்துடலாம். ஸோ அப்போ அந்த தொக்கில் வந்து நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். புளிச்சக்கீரை தொக்கு இந்த மாதிரி தொக்குக்கெல்லாம் இதை வந்து லாஸ்ட்டாக போடும்போது அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ப்ளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணிக்கோங்க.